பல்வேறு மதங்கள், சாதிகள், பழக்க வழக்கங்களை கொண்ட மக்களாக இருந்தாலும் தமிழர்கள் என்ற உணர்வோடு மக்கள் ஒற்றுமையா வாழ்ந்து வராங்க. அவரவர் கடவுள், அவரவர் நம்பிக்கை, அவரவர் விருப்பம்னு அமைதியா வாழ்ந்து வராங்க. இங்க எல்லா சமய விழாக்களும் தினமும் நடந்துட்டு தான் இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, அமைதியா வீட்டுக்கு திரும்பி போறாங்க. ஆன்மீக வேற, அரசியல் வேறன்னு பகுத்தறிந்து பார்க்கிற மக்கள் வாழுகிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. ஆன்மீகத்தை தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துகிற தீய சக்திகளை நாம எப்பவும் ஏத்துக்க மாட்டோம், மக்களை ஏத்துக்க மாட்டாங்க. அதேபோல் பிற மதத்தினர் உணர்வுகளையோ மதிக்கிறவங்களை தான் நம்ம மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இத மக்கள் கொடுக்கிற பேட்டிகளே பார்த்திருப்பீங்க. இதை பத்தி என்னைக்குமே நான் சொல்ல விரும்புவது மதவெறியா மாறாது. அதனால்தான் பாஜக ஆளுகிற மாநிலங்களைப் போல வன்முறை காடாக இல்லாம அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கு. இந்த அமைதியை சில சக்திகளால பொறுத்துக் கொள்ள முடியல. அதனால சீர்குலைக்க பார்க்கிறாங்க. நல்லிணக்கமும் நட்புணர்வும் தான் வள்ளுவத்தையும் வள்ளலாரையும் வாழ்வியல் அறநெறியாக கொண்டு வாழும் தமிழ்நாட்டினுடைய அடையாளம். அந்த நல்லிணக்கத்தை கெடுக்கிறது மூலமா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுடைய எண்ணம் ஈடேறாது.